பாரு அதுக்குள்ள அவதூறு பரப்பு கிளம்பிட்டாரு ஃபெலிக்ஸ் சார். எப்படி சார் இப்படி டயர்டே இல்லாமல் கேப் இல்லாமல் ஒரு நாளைக்கு உங்கள் சேனலில் அப்புறம் இன்னொரு சேனல்லன்னு போயிட்டு உட்காந்து 1 2 3 அவதூறுகள் பரப்பிட்டே இருக்கீங்க? சான்ஸ் இல்லை சார், எங்களால் ஒரு வீடியோ போட முடியல ஒரு நாளைக்கு, சான்ஸ் இல்லை தான். ஆனால் இந்த முறை நாம இல்லைங்க, போலீஸ் இல்லை, கோர்ட் இல்லை, தமிழ்நாடு அரசாங்கம் இல்லை, இவர் மேலே பொழிச்சு நெச்சு துப்பி இருக்கிறது இந்தியா டுடே. அதாவது சில தினங்களுக்கு முன்னாடி டிவிக்கு அவங்களோட ஓன் சர்வே, இன்டர்னல் சர்வே ஒன்று எடுக்குது, தமிழ்நாட்டில் தாங்க எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அந்த சர்வேல 33% கிட்ட வாங்குவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை தூக்கி இந்தியா டுடே மிகவும் தெளிவாக டிவிகேயோட இன்டர்னல் சர்வேன்னு போட்டதுக்கு அப்புறம் கூட ஃபெலிக்ஸ் மாதிரியான ஆட்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அது என்னமோ இந்தியா டுடே வந்து சர்வே எடுத்து பப்ளிஷ் பண்ண மாதிரி பேசிட்டு திரிறாங்க. அதைத்தான் இந்தியா டுடே மறுபடியும் அது எங்க சர்வே இல்ல, அது டிவிகேயோட இன்டர்னல் சர்வே அப்படின்னு ஃபெலிக்ஸ் மேல பொழிச்சுன்னு எச்சுதுப்பியிருக்கு. 2 days ago, India Today aired an internal TVK survey to show what the party believe their performance will be in the upcoming 2026 elections. There were some attempts to label this as an India Today survey. And we want to categorically reiterate that this is a TVK survey and not an India Today report. எனக்கு தெரிஞ்சு அளவெடுத்தாப்புல நேஷனல் மீடியால என்டிடிவி மாதிரியான சேனல்களை உட்கார்ந்து அவதூற அழகா ஆங்கிலத்தில் பரப்ப முடியும்னா ஃபெலிக்ஸை தவிர யாரால முடியாது, அது டிவிகேக்காக. அதனாலேயே டிவிகே வந்து இவரை வந்து ரெக்ரூட் பண்ணி வச்சிருக்காங்க. இவரும் அந்த பார்ட்டியில போய் சேர்ந்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இந்த பார்ட்டி இல்லைல்ல, அப்ப அதிமுகக்காக, சீமானுக்காக, ஏன் பிஜேபிக்காக ஒத்த ஆளா நின்று இந்த மாதிரியான அவதூறுகளை பரப்பிட்டு இருந்தது இந்த ப்ளூ பென் ஷாலின் மரியாதை. அக்கா கேஸ் போட போறீங்களா மேல? நீங்க கேஸ் போடுறதுக்கு முன்னாடி திமுக உங்க மேல கேஸ் போட்டுறாம உங்களுக்காக இந்த வீடியோ நீங்க பரப்புனதுதான். Araganagi asked a simple question to Karunanidhi, where is Dravidan Nadu? For that, Karunanidhi on record gave a very lewd remark, mentioning a woman's, underwear. And then, if you look at, then came Jayalalitha. இது பொய்ன்னு இந்த வீடியோ. திரு விஜயகாந்த் அவர்களும் இன்னைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற திரு விஜயகாந்த் அவர்களும் இந்த கதையை கேள்விப்பட்டு ஒரு முறை அவருடைய அறிக்கையிலேயே இப்படி எழுதிவிட்டார். கலைஞர் அவர்கள் இப்படி ஆபாசமாக பேசக்கூடியவர் என்று அந்த சம்பவத்தை குறிப்பிட்டு எழுதிவிட்டார். அது ஒரு இட்டுக்கட்டிய கதை. ஒருபோதும் தலைவர் அப்படி பேசியதே இல்லை. அதுக்காக விஜயகாந்த் அவர் மேல வந்து திமுக தலைவர் வந்து அவர் ஒரு வழக்கை தொடர்ந்தார். சட்டமன்றத்தில் நான் பேசின குறிப்பை காட்டு, ஒருவேளை என்னுடைய குறிப்பை ரெக்வஸ்ட் பண்ணிருப்பாங்க, இந்த பேச்ச சட்டமன்ற குரூப்ல நீங்க என்ன பத்தி ஆபாசம் இது ரெண்டு ஏதாவது ஒண்ணு காட்டுங்க, முழுக்க வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு விஜயகாந்த் மன்னிப்பு கேட்டார். பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் யார் மேலே கேஸ் போடணும்னு முடிவு பண்ணிக்கோங்க, அவசரப்பட்டு என் மேலே போட்டுறாதீங்க. ஓகே, இந்த மாதிரியான அவதூறுகளை இவங்க பரப்பிட்டு இருக்கும்போது கூடவே வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து கஸ்தூரி அவர்களை வந்து கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சாங்க. கஸ்தூரி அக்காவுக்கும் வந்து போக்கடா இல்லாமல் சீமானுக்கு, அதிமுகவுக்கு, பிஜேபிக்குன்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்போ டெடிக்கேட்டடாக பிஜேபிக்காக வந்து அவதூறு பரப்புறதுக்காக அவங்க போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது டிவிகேக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதனால தான் ஃபெலிக்ஸை தூக்கி ரெக்ரூட் பண்ணி போட்டிருக்காங்க. இனிமேல் ஃபெலிக்ஸை கேட்க வேணாம், கையில் பிடிக்க வேணாம். இப்போமே வந்து அவரோட சேனலில், லோக்கல் சேனலில் அவதூறு பேசிட்டு இருக்கிறாரு. இனிமே வந்து நேஷனல் மீடியால ஒரு நாளைக்கு 3 அவதூறு பரப்பலாம் இல்ல ஃபெலிக்ஸ் சார்? கடந்த முறை அவதூறு கேஸ்ல அரெஸ்ட் ஆகி போன ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு வந்து கார்டியாக் அரெஸ்ட் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில அவரோட ஒய்ஃப் கிட்டயும் அவங்களுடைய மகள் கிட்டயும் வந்து ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ அவங்க மகள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எங்க அப்பா எங்க அவதூறு பேசினாரு, அவர் எதுக்கு இந்த திமுக அரசு வந்து அரெஸ்ட் பண்ணுது, பேப்பர்ல இந்த இடத்துல இந்த நியூஸ் சொல்லப்பட்டிருக்கு, இப்படி சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு அது அப்படியே லைன் பை லைன் வாசிச்சாரு, அதுக்கு அரெஸ்ட் பண்ணுவாங்களா? அப்ப அந்த பேப்பரை பப்ளிஷ் பண்ணவங்களே அந்த ஜேர்னலிஸ்ட் தானே அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் கேட்டிருந்திருப்பாங்க. ஆமா, இந்த நியூஸும் பார்த்தியா, டிவிகேயோடைய இன்டர்னல் சர்வே தான், இந்தியா டுடேல பப்ளிஷ் ஆனது தான். ஆனா உங்க அப்பா அவர் இஷ்டத்துக்கு பேசியிருக்கிறாருல, அதே மாதிரி தான் அன்னைக்கும் நியூஸ் பேப்பர்ல வந்த நியூஸை தான் அவர் நரேஷன் செட் பண்ற மாதிரி அவர் உருட்டி விட்டுருந்தனால தான் அதை அவதூறுன்னு அரெஸ்ட் பண்ணாங்கன்னு உனக்கு இப்பமாவது புரியும்னு நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலா இவ்வளவு தூரம் இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய பெண்ணா அப்படின்னா இல்ல, இவங்களுக்கு வந்து ஆக்சுவலா நிறைய சமூக புரிதல் இருக்க ஒரு பெண்ணா தான் இருக்காங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்ஃபேக்ட் திமுகல பயணிக்கிற ஒரு சில பேர் அவங்களே வந்து இந்த சமூகத்தினரை வந்து நீ வானவில்லை அப்படின்னு சொல்லி கேட்கறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா LGBTQ அந்த சமூகத்தினருக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபராக தான் வந்துட்டு ஃபெலிக்ஸோட மகள் இருக்காங்க. நிறைய புத்தகம் வாசிக்கக்கூடிய நபரா இருக்காங்க. அப்போ புரிதல் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா என்னவிடையே அதிகமா இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்துல, அப்பாங்கிற விஷயத்துல கண்மூடித்தனமா அவர் சொல்றதெல்லாம் நம்பிட்டு அதை பேஸ் பண்ணி எல்லா டெசிஷனையும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி எல்லா விஷயத்தையும் பேசுறாங்கிற இடத்துல தான் அங்க சிக்கல் ஆரம்பிக்குது. அவங்க அதை அப்பான்னு இல்லாம தனியா ஒரு நபருன்னு வச்சு யோசிச்சாங்கன்னா
உங்க அப்பா என்ன தவறு செய்யறாரு அப்படின்னு உங்களுக்கு புரியும். அன்னைக்கு பத்திரிக்கை போட்டிருந்ததான் உங்க அப்பா வாசிச்சாலும் அவரோட நரேஷனை கொண்டு போய் எப்படி செட் பண்ணாரு, அதுல எப்படி ஒரு அவதூறை புகுத்தினாரு, இன்னைக்கு இதே இந்தியா டுடேல ஒரு விஷயத்த இவர் எப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசினாரு, இதுல என்ன அவதூறு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரியும். கண்டிப்பா அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா திமுக அரசு உங்க அப்பாவை பழி வாங்குறதுக்காக புடிச்சு உள்ள போட்டுட்டு இருக்குன்னு நீங்க ஒரு விஷயத்த நம்பிட்டு இருக்கீங்களே, அது இல்லைன்னு உங்களுக்கு புரியும். உங்க அப்பா தேவையில்லாம அவதூறு பேசுறாரு, அதுலயும் பெண்களை வந்து அவர் தப்பா பேசுறாரு, வந்து கைமை பெண்களா தப்பா பேசியிருக்கிறாரு, பெண் அதிகாரி போலீஸ் அதிகாரிகளை வந்து அவதூறு பரப்பி இருக்கிறாரு. இந்த மாதிரி பெண்களை அவர் தப்பா பேசுறதுனாலயோ இல்ல அவதூறு பரப்புறதுனாலதான் தூக்கி உள்ள போடுறாங்க, உங்க அப்பா பேசுறது எல்லாமே அவதூறு தான் அப்படின்னு உங்களுக்கு புரியும். கலெக்ட் சார் கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் அவதூறு பரப்புனா போதும். அடிக்கடி பரப்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கடி உள்ள போவீங்க, அப்புறம் உள்ளே வெளியேன்னு விளையாண்டுட்டு இருப்பீங்க. பாருங்க மலேசியால ஆடியோ லான்ச் வந்துச்சு, இது மாதிரி வேற எங்கேயோ ஆஸ்திரேலியாலயோ லண்டன்லயோ நடந்துச்சுன்னா கூட போவீங்கல்ல, அப்புறம் உள்ள போயிட்டேன்னா எப்படி போவீங்க? கொஞ்சம் மெதுவா பரப்புங்க. எனக்கு புரியுது உங்களோட சின்சியாரிட்டி, நீங்க வந்து எப்படி கடமை தவறாம எப்படி உழைக்கிறீங்கன்னு புரியுது, எதுக்காக உழைக்கிறீங்கன்னு புரியுது, எலெக்ஷன் வேற வருது, அதெல்லாம் ஓகே சார், உடம்ப பார்த்துக்கோங்க, அப்புறம் மலேசியா லண்டன் ஆஸ்திரேலியான்னு போக வேணாமா, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் பார்த்து பரப்புங்க, இல்லை உங்க வேலையை கொஞ்சம் 2 பேருக்கு பிரிச்சு கொடுங்க, இல்லைன்னா எல்லாமே உங்களுக்கு தான் வேணுமா? சொல்லுங்க.